ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸில் 3 டீம் இருக்குது. டீம் ஏ, டீம் பி அண்ட் டீம் சி. அதில் டீம் ஏலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையும் டீம் பியிலேருந்து 2 ஸ்டூடெண்ட்டையும் டீம் சிக்கு மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றும் பொழுது அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட சராசரி எடையில் என்ன நிகழுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று, இட் இன்க்ரீசஸ், அதாவது அந்த ஆவரேஜ் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் இட் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஆவரேஜ் வெயிட்டு குறையுதுன்னு இருக்காங்க. மூணாவது ஆப்ஷனில் இட் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ கன்க்ளூஷன் கேன் பி ட்ரான் டியூ டு இன்சஃபிஷியன்ட் டேட்டா, அதாவது இங்கே நமக்கு போதுமான தகவல் இல்லை, ஆகையினால நாம் எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதில் இப்போ எது சரியான ஆப்ஷன்? இந்த கணக்கை நாம் எப்படி பேப்பர் பேனா வச்சு போடுறது? இதில் ஒன்றுமே இல்லை. ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருந்தால் தான் அந்த மாணவர்களுடைய சராசரி எடை அல்லது சராசரி வயது அல்லது அவங்க வாங்கியிருக்கிற சராசரி மதிப்பெண்கள் இதெல்லாம் மாறும். இப்போ அந்த கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸையே 3 குரூப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு குரூப்பில் இருந்து இன்னொரு குரூப்புக்கு ஸ்டூடெண்ட்டை மாற்றி அனுப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ எப்படி சராசரி இடம்லாம் மாறுவாங்க? அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினால அவங்களுடைய சராசரி இடையில எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே சரி, அதாவது இட் ரிமைன்ஸ் த சேம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. இது மூணாவது ஆப்ஷன், இதுதான் சரியான ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஸ்டேட்மெண்ட்டு S1 அண்ட் S2 கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் S1 என்ன சொல்கிறாங்கன்னா, n இஸ் எ பிரைம் நம்பர், அதாவது n அப்படிங்கிறது ஒரு பகா எண். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, n லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 1 when divided by 4, அதாவது 4ஆல் வகுக்கும் பொழுது அந்த n அப்படிங்கிற பிரைம் நம்பர் ரிமைண்டர் 1 அப்படின்னு கொடுக்குது, அதாவது மீதி 1. இதுதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி என்னென்னா, இஃப் n இஸ் எ யூனிக் நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 10 and 20 தென் வாட் இஸ் n, அதாவது n அப்படிங்கிறது 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட ஒரு ஒற்றை இயல் எண் அப்படின்னா அந்த எண் என்ன? இதுதான் கேள்வி. இவங்க ஏன் ஒற்றை இயல் எண், தட் இஸ் யூனிக் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட எண்களில் நாம் பின்னங்கள்லாம் எடுக்கக்கூடாது. இயல் எண்கள் அப்படின்னா இன்டிஜர்ஸ் தான். ஸோ இந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் இன்டிஜர்ஸாக தான் இருக்கணும். அதுவும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒற்றை பகா எண்ணாக இருக்கணும். அது என்ன நிபந்தனைகளுக்கு உட்பட்டுருக்கணும்னா, 4ஆல் வகுக்கும் பொழுது ரிமைண்டர் 1 தான் வரணும். அதே சமயத்தில் அந்த எண் 10க்கும் 20க்கும் இடையில இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான எளிமையான வழி என்னென்னா, 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட பிரைம் நம்பர்ஸை முதல்ல எழுதிடணும், அதாவது பகா எண்கள். இப்போ 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட பகா எண்கள் அப்படின்னு பார்த்தா அங்கே 4 எண்கள் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 11, அடுத்தது 13, அடுத்தது 17, அடுத்தது 19. இந்த 4 பகா எண்களையும் தனித்தனியாக 4ஆல் வகுக்கும் பொழுது ரிமைண்டர் 1 வருதான்னு பார்க்கணும். 11 4ஆல் வகுத்தோம்னாக்கா ரிமைண்டர் 3. ஸோ அப்போ இந்த நம்பர் அங்கே கணக்கில் சேராது. 13 4ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் 1, ஸோ இது கணக்கில் சேரும். அடுத்து 17 4ஆல் வகுத்தோம்னா அங்கேயும் ரிமைண்டர் 1 வருது, ஸோ இதுவும் கணக்கில் சேரும். அடுத்து 19 4ஆல் வகுத்தோம்னா ரிமைண்டர் 3 வருது, ஸோ இது கணக்கில் சேராது. ஆக அவங்க கொடுத்துருக்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இங்கே நமக்கு 2 பகா எண்கள் கிடைக்குது. ஒரு நம்பர் 13, இன்னொரு நம்பர் 17. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வாறு கிடைக்கிற அந்த பகா எண் அப்படிங்கிறது ஒற்றை பகா எண் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு உட்பட்டு நமக்கு 2 பகா எண்கள் கிடைக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நமக்கு போதுமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை. காரணம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு நாம் பார்க்கும்பொழுது நமக்கு 10க்கும் 20க்கும் இடையில் இருக்கக்கூடிய இயல் எண்களில் 2 பகா எண்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று 13, மற்றொன்று 17. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நமக்கு போதுமான ஸ்டேட்மெண்ட் அல்ல.
இதுதான் கன்க்ளூஷன். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, S1 alone is sufficient to answer the question. ஸோ இது தப்பு. S1 மட்டும் போதுங்கிறாங்க, அது தப்பு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா S2 alone is sufficient to answer the question. ஸோ இதுவும் தப்பு. அடுத்தது மூணாவது ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா S1 and S2 together are sufficient to answer the question. இதுவே தப்பு தான். அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்தராக படிக்க வேண்டியதில்லை. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் S1 and S2 together are not sufficient to answer the question. அதாவது S1 மற்றும் S2 இது ரெண்டுமே சேர்ந்தும் கூட, அதாவது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து கூட நமக்கு போதுமான ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. இதுதான் நாலாவது ஆப்ஷன். ஸோ இந்த கடைசி ஆப்ஷன் தான் இந்த கணக்குக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.